இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தை அடுத்துள்ள கே அத்திக்கொம்பை பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான பெருமாள். இவர் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் ஹாலோ பிளாக் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். மாத சம்பளத்திற்கு பணியாற்றி வந்த பெருமாள் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி முதலாளியிடம் சம்பளம் வாங்கிவிட்டு வருவதாக வீட்டில் சொல்லிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் அடுத்த நாள் ஆகியும் பெருமாள் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் பெருமாள் கிடைக்காததால் இடையக்கோட்டை காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். புகாரை அடுத்து போலீசாரும் பல்வேறு இடங்களில் பெருமாளை தேடி வந்தனர். இந்நிலையில் ஜவ்வாதுப்பட்டி நன்காஞ்சி ஆற்று பாலத்திற்கு கீழே ஆற்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரித்த பொழுது அது தேடப்பட்டு வந்த இளைஞர் பெருமாளின் உடல் என்பது தெரிய வந்தது. பெருமாளின் அந்தரங்க உறுப்பானது அறுக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக பெருமாளின் உடலானது திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுத்து கொலையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டுமென பெருமாளின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது பெருமாளுடைய நண்பரான பாறையூர் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான ஸ்ரீதர் என்ற இளைஞரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் ஸ்ரீதர் தான் பெருமாளை கொடூரமாக கொன்று ஆற்றில் வீசியது தெரிந்தது. கொலைக்கான காரணம் குறித்த விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. பெருமாளும் ஸ்ரீதரும் இயற்கைக்கு மாறான நட்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இருவரும் மது அருந்துவிட்டு டேம் பகுதியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் எப்படியோ சமாதானமாகி மீண்டும் இருவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஜவ்வாதுப்பட்டி நன்காஞ்சி ஆற்றுப்பாலத்தின் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஸ்ரீதரை பெருமாள் கடித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஸ்ரீதர் பெருமாளை கீழே தள்ளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் பெருமாளின் அந்தரங்க உறுப்பை அறுத்து கொலை செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஸ்ரீதரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இயற்கைக்கு மாறான உறவில் இருந்த இரு நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்தரங்க உறுப்பு அறுக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.